ரைட் போய் குறா உங்க அக்கவுண்ட்கார போட்டுட்டு தாயாளு எங்க அக்கா அக்கவுண்ட்காரே லாரிக்கு போயிட்டானே. லாரிக்கு போயிட்டானா? அப்பனா உங்க தாத்தனை கொண்டு போய் கொடு. தாத்தனுக்கு எடுக்கிறதுல சீட்டு. தாத்தனுக்கு சீட் எடுக்கிறது இல்லையா? ஆமா. கிளி சீட் எடுக்கிறதில்ல. ஆமா. கேளுங்க சபையார்களே. வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. இன்னும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணல் பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே. எனதருமை தாய் உள்ளவங்களோ மற்றும் பள்ளியில மாணவ மாணவிகள் ஏமற்ற பேருக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக கோமாளி முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாளுக்கு ஓட்டு கொடுக்கல கோமாளிக்கு. நான் வந்து வெகு நேரம் உண்டாகுது. ரொம்ப கலப்புண்டி ஆகி போச்சு. கலப்பு உண்டாகி விட்டது. அதனால அது சீக்கிரமா ஒரு ஆளை ஓடி விட்ட சொல்லாயா. வெந்துக்கிட்டுதா வெந்த பாரு இல்ல சுடுகாட்டு இன்னும் 4 கட்டு சேர்த்து போய் அப்படியே வேக விட்டு தாயாரு. கை கொடுக்கணும், வணக்கம் வைக்கணும். ரெண்டுக்கு சேரா பண்ணிட்டு எப்படி பல்ல சேரா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி அடிக்கிறா கீழே கொடுத்தா மேல கொடுக்குற, மேல கொடுத்தா கீழே கொடுக்குற. ரெண்டுக்குமே சம்மந்தம் மேல ஏடா கீழே கொடுத்தா மேல கொடுக்குறேன், மேல கொடுக்குறேன், மேல கொடுத்தா கீழே கொடுக்குறேன். இல்லைன்னா உட்கார வச்சு ஓம்ப யாருக்கு இப்படி கொடுத்தா உனக்கு பிடிக்காது. பிடிக்காது பாடா கண்ணு அப்படின்னு நீ என்ன கேக்குற? கண்ணன் கூப்பிட்டா பிடிக்காது. அண்ணா வணக்கம். கண்ணோட சாமி எனக்கு இருக்கிறது ஒண்ணு கண்ணு கண்ணு எப்படி யாரு பார்த்து கண்ணுன்ற உன்ன பார்த்து கண்ணே கண்ணுன்றியே. ஆட்டுக்கண்ணா இல்ல மாட்டுக்கண்ணா இல்ல கோழிக்கண்ணா நாய்க்கண்ணா குரங்கண்ணா எதை வச்சு கண்ணுன்ற? கண்ணன் கூப்பிட்டா பிடிக்காது. பிடிக்காது. அண்ணாடு கூப்பிட்டாலும் பிடிக்காது. மாமச்சா வணக்கம். அப்படி போடு போடா. நாளைல இருந்து ஒரு வாரத்துக்கு கூத்து லீவு. போய் வீட்டுல முடிச்சிட்டு பாடுவோம். அடி வாங்கிட்டு அப்படி போடு போடாமா. சாப்பிட யாரு பார்த்தா அண்ணா ஆனா செத்து போன தாயாளி மச்சான் மச்சான் கூப்பிடுறிய யாரையும் பார்த்து மச்சான்ற உன்னை பார்த்து மச்சான் மச்சான்றியா மச்சாங்கறியே மச்சான் மச்சான்றியா மக்களாக கட்டிருப்பா உங்க தங்கச்சி கட்டிக்கிறனா எப்பற மர வச்சு மச்சான்ற மச்சான் மச்சான் கூப்பிடுறிய உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணி இருக்கறனா பண்ணிக்கறியா யார் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணி இருக்கறியா
என்ன பண்ணி கல்யாணம் பண்றீங்களா? கல்யாணம் செஞ்சிருக்கிறியா? இல்ல தாயோட பிறந்த நாய் மாமனா? நாய் மாமனா? தாய் மாமனா? ஆமா. யார பாக்குற மாமா மச்சான் கூப்பிடுற அப்படி நாய் பண்ணி கடிச்சிட்டு அடிக்கிற நவண்டி கடிச்சிட்டு அடிக்கிற அடி வாங்குறே. நான் அடியா வாங்குற போதே ஒரு சாடுற வண்டி. அதனால மச்சான் கூப்பிட்டாலும் பிடிக்காது. தாத்தா தான் வணக்கம். யாரா தாத்தா? ஏன்டா என்ன சாந்திகா அடிவாயிடுங்கிற என்ன பாட்டு ஊதுற? சோதனை மேல் சோதனை சோத்து கட்சிக்கு வேதனையா? அதான் மூணா மழை கல்யாணம் மூணு எப்படி? ஓய் ஓய் தாத்தா தாத்தான்றியே பொம்மால வெத்தறப்படா ஒப்பனை வெத்தறப்படா. ஆமா எந்த வெத்தறடி தாத்தான்ற? ஓ தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறியே. எங்க அப்பனை தாண்டி பெத்தியா? இல்ல எங்க அம்மாவை தாண்டி பெத்தியா? இல்ல எங்க பாட்டி தான் ஓத்தியா? ஓடியாந்து பாத்தியா? ஒரு வார்த்தை பேசிருப்பியா? எந்த வகையில என்ன பார்த்து தாத்தான்னு கூப்பிடுற அப்படின்னு கையில் பிடிச்சிட்டு அடிக்க என்னத்தா சாட்டியப்பா? சாட்ட அப்படிலாம் முடிக்க கூடாது. அண்ணன் மாமா மச்சா எதை சொல்லி விட்டாலும் அடிக்கிற. இங்க நில்லு. போன வேகத்துல வர ஏங்க வெத்தலக்காரன் ராஜபாட்டியா ஊமையா? வெத்தலக்காரன் ஊதிக்காரன் ஏங்க அண்ணா மாமா மச்சான் சித்தப்பா அப்படின்னு எதை சொல்லி விட்டாலும் அந்த ஆளு அடிக்கிறான். அந்த ஆளுகிட்ட அடித்தா தீர்னா என்ன பண்றது? என்ன பண்ணு வருஷமா 2023 ஓ 2026 ஓ மதிப்பு மரியாதையா? கம்ப்யூட்டர் சூத்திர குப்புக்கு குப்புக்குன்னு ரத்தம் வந்துருமே வந்துட்டு தான் இருக்குது. அதனால கம்ப்யூட்டர் காலம் நவீன நாகரிகமான காலம். ஓ உன்னை போன வாரம் பவானி பஸ் ஸ்டாண்ட்ல கூப்பிட்டேன் அப்படி கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டு அடி பண்றேன். அடாடா அண்ணாடு கூப்பிட்டு அடிச்சேன், மாமா மச்சானு கூப்பிட்டு அடிச்சேன், சித்தப்பானு கூப்பிட்டு அடிச்சேன். ஆனா வடாடே ஓய கீழே கடந்த அப்படின்னு சொன்ன உடனே கை கொடுத்து என்னையா காரணம்? அண்ணானா சொத்துல பங்கு கேப்பேன். சரி மாமானா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவேன். தாத்தானா தாத்தா சோறு போட்டு தாத்தானு சண்டைக்கு வருவேன். ஓ அண்ணானு கூப்பிட்டா சொத்துல பங்கு கேப்பேன், மாமா மச்சானு கூப்பிட்டா வீட்டுல இருக்கிற பொண்ணை உருவானு கேப்பேன், பொண்ணு உருவானுவேன். தாத்தானு கூப்பிட்டா கட்டில எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல போட்டுக்கிட்டு நான் சாவர வரைக்கும் எனக்கு ஓடு போடுற பேராண்டி சோறு போடுற பேராண்டி அப்படின்னு கூப்பிடுவேன். அதனால எங்க பார்த்தாலும் இப்படிதான் கூப்பிடணும். எங்க கண்டாலும் இப்படிதான் கூப்பிடணும். இந்த 2026 இப்படிதான் கூப்பிடணும். வாணா அண்ணா வணக்கம். அம்மா வணக்கம். அதோட ஓயா அருமடா. ஓ அதனால எங்க பார்த்தாலும் இப்படிதான் கூப்பிடணும். இந்த 2026 காலத்துல எங்க பார்த்தாலும் ஒண்ணு இப்படிதான் கூப்பிடணும். இந்த 2026 காலத்துக்கு தகுந்த மாதிரி எங்க வீட்டுல சொந்த கதை சோக கதை ஒண்ணு நடந்திருக்குது. அது என்னன்னு கேளுங்க. ஐயா எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னது? பொண்ணுலடா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அன்னைக்கு பொட்டிய தூக்கிட்டு நான் கூத்துக்கு வந்துட்டேன். சரி என்னைக்கு கல்யாணம் பண்ணா அன்னைக்கு சாயந்தரமா பொட்டிய தூக்கிட்டு நான் கூத்துக்கு வந்துட்டேன். கூத்து ஆடிவிட்டு 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி 8 மணிக்கெல்லாம் ஏரி வேலைக்கு போயிடுறான். நான் சாயந்தரம் வீட்டுல 4 மணிக்கு பொட்டி தூக்கிட்டு கூத்துக்கு வந்தா அவன் ஏரி வேலையில இருந்து 4 மணிக்கு வீட்டுக்கு வரான். இப்படியா நடந்துட்டு இருந்துச்சு. என் பொண்டாட்டி கேக்குறான், ஏமாமா கூத்தே கெத்தின்னு போறிய, இது என்ன ஒரு ஆளு செய்யற வேலையா? காட்டு வேலை வீட்டு வேலை. காட்டுல வேலை விடுறா வீட்டுல வேலை விடுறா? ஆமாடா வீட்டுல இடம்லாம் காட்டுல போய் விடுறான்.
யோ காட்டுல பண்ணையும் ஓ காட்டுல பண்ணிக்கிறேன் இல்ல தக்காளிக்கிறேன் அது இல்ல அதாவது காட்டுல விவசாயம் செய்யறது சரி வீட்டுல வீட்டு வேலை இது என்ன நான் ஒரு ஆளு செய்யற வேலையா வேலையா கேட்டுட்டு போறியே போறியே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை ஆசையா அன்பா பேசுறியா என்ன மாமா நீ தினமும் கூத்துக்கே போற உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை ஆசையா அன்பா பேச முடியுதா என்ன கொஞ்சம் முடியுதா நீ என்ன கூத்தாடுற என்ன ஊரு கூத்துக்கு போய்கிற இப்படி எல்லாம் என்கிட்ட நீ பேசுறியா உன்னை நான் எப்படி தெரிஞ்சது உன்னை பத்தி அப்படின்னு என் முன்னாடி என்கிட்ட கேக்குறா ஏன்டி பிள்ளை என்னாடி பண்ணிட்டா அப்படின்னு அதுக்கு என் முன்னாடி சொல்றா மாமா நான் உங்ககிட்ட பேசணும்னா எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடு அப்படிங்கிறான் யாரு என் முன்னாடி சரி நான் என்ன பண்ணேன் 1000 ரூபாய் போட்டு லாபா பட்டன் செல் வாங்கி கொடுத்தேன் யாருக்கு என் முன்னாடி ஏன்டா லாபா பட்டன் செல்ல வாங்கி கையில பார்த்தது நீ வாங்கி செவத்துல நானும் கேட்டேன் ஏன்டி பிள்ளை செல்போன் கேட்டு செல்போனை உடைக்கிறிய அப்படின்னு நான் கேட்டதுக்கு என் முன்னாடி சொல்றான் ஏமாமா இந்த பட்டன் செல்ல வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியுமா ஒரு போட்டோ எடுக்க முடியுமா இல்ல ஒரு வீடியோ கால் பேச முடியுமா இல்ல ஒரு நியூஸ் செய்தி தான் பார்க்க முடியுமா இந்த பட்டன் செல்ல வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு என் முன்னாடி சொன்னால என்ன பிள்ளை பண்ணிட்டோம் நீ இப்ப செல்போன் கேட்ட செல்போன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இப்படி கேள்வி கேக்குற என்ன பண்ணிட்டோன்னு அது என் முன்னாடி சொல்றா மாமா இன்னைக்கு பல்லு போன கிழவிங்கள்ல இருந்து பால் குடிக்கிற குழந்தைங்க வரைக்கும் கைக்கே சோடு வச்சுக்கிட்டு இருக்காங்க பொருள்ரா என்னது அதுதான் டச் செல் டச் செல் வச்சிருக்காங்க அது அந்த டச் செல் எப்படி இப்படி விரிச்சா விரியுது இப்படி சுருகுனா சுருகுது பாடி போனா பெருசா இருக்கிறதா சின்னதா பண்ணி பார்க்கலாம் சின்னதா இருக்கிறதா பெருசா பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி டச் செல் வச்சிருக்காங்க எனக்கு டச் செல் வாங்கி கொடுமாமா அப்படின்னால நான் என்ன பண்ணேன் நான் ஒரு சென இறம வளர்த்திட்டு வந்தேன் சென பண்ணது நாள்ல மத்தாலகாரன் அதனால அந்த சென இறமைய கொண்டு போய் 40,000 ரூபாய்க்கு சந்தையில வித்துவிட்டு 40,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் செல்லு கடையில கொடுத்து அண்ணா இருக்கிறதுலயே பெரிய செல்ல நல்ல கம்பெனி செல்ல 40,000 ரூபாய்க்கு கொடுனா அப்படின்னு செல்லு கடைக்காரன் சொல்லி கொடுத்தேன் அந்த செல்லு கடைக்காரன் நல்ல கம்பெனி செல்ல எடுத்து கொடுத்தாரு என்ன கம்பெனின்னு கேக்குற அதுதான் OPPO என்னது யோ செல்லு கம்பெனி பேரு OPPO 40,000 ரூபாய்க்கு ஓப்போ 1000 ரூபாய் கைப்பிடிக்க ஓடுறா போடா செல்லு கம்பெனி பேரு ஓப்போ செல்லு அந்த செல்ல வாங்கிட்டு வந்து என் முண்டாட்டிட்டு கொடுத்தேன் என் முண்டாட்டி அன்னையில இருந்து எடுத்துக்கிட்டா வீடியோ கால் தான் எப்படிங்கிற மாமா ஐ லவ் யூ டார்லிங் குச்சி குட்டி இல்ல அப்படி பேச ஞாபகத்துல போயிட்டேன் இப்படி பேசிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளா போனே வரதல்னா அண்ணா பேலன்ஸ் எல்லாம் கரெக்டா மாத்தி போட்டு விட்டுறேன் சரி என்னடா இவன் இந்த நாள் அப்படி வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன் இப்ப கொஞ்ச நாளா போனே வரமாட்டேங்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே கவலையை வச்சுட்டு கூத்தாடி இருந்தேன் இப்ப போன வாரம் பக்கமா கூத்தாண்டமே எங்க சொல்லு மேட்டூர் கிட்ட மேட்டூர் கிட்ட கூத்தாண்டமில்ல மழை வந்து கூத்து நின்னு போச்சு செட்டு வாத்தியார் என்ன பண்ணாரு எல்லாருக்கும் 100 ரூபாய் காசு கொடுத்து அல்ல பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு வாத்தியார் காசு கொடுத்து அனுப்புனாரு அப்புறம் எனக்கு என்ன பண்ணாரு என்ன பண்ண கூப்பிட்டு தனியா இந்த கண்ணு உனக்கு 200 ரூபாய் எப்படியா உனக்கு மட்டும் 200 நானும் கேட்டேன் என்ன வாத்தியார் எல்லாருக்கும் 100 ரூபாய் கொடுக்குறேன் எனக்கு மட்டும் 200 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டேன் அது சொல்றாரு கண்ணே நீ தூரமா இருந்து வர அது இல்லாத நீ கோமாளை வாசி போட்டு அடி வாங்குற அதனால உனக்கு 100 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு காசை வாங்கிட்டு ஒட்டி தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு நானும் பஸ் ஏறி போய் எங்க ஊர்ல பஸ் விட்டு இறங்குறேன் இறங்க பார்த்தா எங்க ஊரே அப்படியே கரு கும்பிடு ஒரு இருட்டாகுது ஏன்னு கேளு எங்க ஊர்லயே மழை பெஞ்சு கரண்ட் இல்ல ஒரு வீட்டுல கூட கரண்ட் லைட் எரியல என்னடா நம்ம ஊர்ல மழை பெஞ்சு ஒரு வீட்டுல கூட லைட் எரியலையே சரி நம்ம வீட்டு குத்து மதிப்பா தடத்தை புடிச்சு போலாம் அப்படின்னு எங்க வீட்டுக்கு பக்கம் போவ ஏண்டா எங்க வீட்டு ஜன்னல் சந்தல மட்டும் சின்னதா ஒரு லைட் வந்து அடிக்குது எப்படி எல்லா இடத்துலயும் கரெக்டா வீட்டுல மட்டும் எப்பறம் லைட் எரியுது அந்த சந்தேகம் எனக்கு தான் எந்த வீட்லயுமே லைட் எரியல நம்ம வீட்டுல மட்டும் லைட் எரிச்சு அடிக்குது அப்படின்னு நினைச்சு என் வீட்டு ஜன்னல் கிட்ட போய் எட்டி
பார்த்தேன்னு எட்டி பார்த்தா அண்ணா ஜன்னல் தெரியல. அடடா ஐயா ஜன்னல் கொஞ்சம் ஹைட்டா போயிருச்சு. ஓ ஜன்னல் லைட் இருக்குது. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ண? தலைமையில இருந்த பொட்டி தூக்கி கீழே வச்சு பொட்டு மேல நின்னு ஏறி நின்னு எட்டி பார்த்தேன்னு ஐயோ அண்ணா ஓய் அண்ணா ஏடா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என்ன பண்றா? நான் வாங்கி கொடுத்தேன் டச் செல்லு 40,000 ரூபாய் டச் செல்லு. அந்த டச் செல்லுல வீடியோ கால் ஆன் பண்ணி செல்ஃப் சத்துல வச்சுட்டு என் பொண்டாட்டி என்ன பண்றா? மேல இருக்கிற சீலை ஜாக்கெட் புறா பாவாடை எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு என் பொண்டாட்டி நீலாம் வர்ணிக்கணுமா? என் பொண்டாட்டி நான் தாண்டா வர்ணிக்கணும். என் பொண்டாட்டி மேல இருக்கிற சீலை ஜாக்கெட் புறா பாவாடை எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு எப்படி எடுக்கிறா? மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பண்ணு இருக்கும் மாமா அப்படின்னு 2 மணி ஆட்டாடா. 16 இருக்குதுவா பாத்துட்டு போவேன். இல்ல என் பொண்டாட்டி இப்படி ஆடுறாளே. மேல ஆடுறா என் பொண்டாட்டி. என்னடா நம்ம பொண்டாட்டி இப்படி பண்றாள டச் செல்ல வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி இருந்தாலும் அந்த வீடியோகள்ல இருக்கிற அந்த கள்ள மாப்பிள்ளை யாரு? அந்த ஆளை கண்டுபிடிக்கணும். அந்த வீடியோ கால்ல இருக்கிற ஆளு அந்த கள்ள மாப்பிள்ளை யாரு? அந்த ஆளை கண்டுபிடிக்கணும் சொல்லி இன்னும் கொஞ்சம் எட்டி பார்த்தேன்னு அந்த வீடியோ கால்ல இருக்கிறது யாரு? நம்ம செட்டு வாதியாரு மாதப்ப வாதியாரு. நானும் பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்னு தான் நினைச்சேன். அவரு என்ன பண்றாரு? அந்த வீடியோ கால்ல மேல இருக்கிற சரட்டு பண்ணின்னு வேட்டு கோமனம் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு அவரு எப்படி எடுக்கிறாரு? வாடி வாடி நட்டுக்கிட்ட மதமா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு கீழாடுறாரு. ஏயா 40,000 ரூபாய் போட்டு டச் செல் வாங்கி கொடுத்தது நானு. என் பொண்டாட்டிக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நானு. இப்படி எல்லாம் பண்றாங்களே இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தானா டிக்டாக் ரீல்ஸ். ஓ டிக்டாக் ரீல்ஸ். ஆமா இப்படி எல்லாம் பண்ணா என்ன ஆகும்? இப்படி எல்லாம் பண்ணா லைக் விழுவும் ஷேர் விழுவும் கமெண்ட் விழுவும்பா. டேய் ஷேர் விழுவாது பென்ஸ் விழுவாது உள்ள சோடி சோடி போனதாடா விழுவும். ஏயா இந்த டச் செல் வந்துச்சு நாடு நாசமா போச்சு இல்லையா? அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்றேன் கேளு. அந்த காலத்துல தாய்மாருங்க எல்லாம் பிள்ளை பெத்தாங்க. பிள்ளை பெத்தவங்க இந்த காலத்துல 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கூட தாய்ப்பால் கொடுத்தாங்க. இல்ல 4 வருஷம் 5 வருஷம் தாய்ப்பால் குடிச்சாங்க. நல்லா ஆள் நல்லா ஊக்கமா மிலிட்டரி மேன் மாதிரி இருந்தாங்க. தாய்ப்பாலை குடிச்சுட்டு தாய்மாருக்கு மேல பாசம் வச்சாங்க அந்த காலத்து பிள்ளைங்க. இந்த காலத்து பிள்ளைங்களும் தான் பிள்ளை பெத்துதுங்க. இந்த காலத்து பிள்ளைங்க பிள்ளைய பெத்து 3 மாசம் பால் குடுக்குறாங்களா இல்லையோ 4வது மாசம் பாட்டில் பால் குடுக்குறாங்க புட்டி பால். அந்த புட்டி பாலை குடிச்சுட்டு ரவுர உண்டு புடுக்கட்டியா அத ரவுரவுன்னு போடுறா எப்படா படுத்துக்கிட்டு இருக்குது. அப்படி புட்டி பாலை குடிச்சுட்டு இந்த பாட்டில் பாலை குடிச்சுட்டு அல்ல இந்த சாராய் பாட்டில் மேல பாச வச்சுருக்குங்க இந்த காலத்து பிள்ளைங்க. அது கட்சி செல் வந்துச்சு நாடு நாசமா போச்சு. சரி இருந்தாலும் இருக்கட்டும். நீங்களா இளந்தூரும் போயா? எந்த ஊருங்க ஐயா? சேலம் மாவட்டம். சேலத்துல மாவட்டம். இந்த ஊர்ல இட்லி சூடத்துக்கு வந்துக்கிறியா? வடச்சூட சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம். அரசு கலை துணைமணி விருது பெற்ற இந்திய நாட்டிய கலை விருது பெற்ற சித்தன் வாதியார் மகன் மாதப்பன் நாடக சம்பளம். ஓ ஓமலூர் நல்லூர் சித்தவாதியார் அவங்க பையன் மாதவாதியாரா? வந்துக்கிறா அப்படியா? ஒரு பொடி வந்து நின்னுட்டாச்சு. என்ன நான்தாயா? நீதான் மாதப்பனா? அண்ணா பல்ல அப்படி சில்லறகாச்சாடு ஓட்டி போயிரும். மாதபாதியார் நாங்க முன்ன பண்ண பார்த்ததில்ல. மாதபாதியார்னா ஆள் நல்லா ஜிம்பாடி மாதிரி தொப்பி தோதியுமா
ஆள் நல்லா ஊக்கமா இருப்பா அப்படி. நீ என்னமோ கஞ்சிக்கு சேர்த்து ஊதியாட்டு வந்துட்டு இருக்கிற. என்னடா பண்றது? ஏப்பா சோத்துக்கு இல்லையா? சோத்துக்கு இல்லையா? அட நான் இருக்கும்போது நீயா கவலைப்படுற? என்ன அரிசி மூட்டை மூட்டையா அனுப்புறியா? சோத்துக்கு ஆனா சுருண்டு படுத்துக்கிறது அப்படியா? சரி, நாமே பேசிக் கொண்டிருந்தால் நீண்ட நேரம் கடந்து விடும். நாட்டுக்கு நாடு மகாநாடு, பேரும் புகழும் சிறந்த அழகு திருப்பொன்னாடு. தாய் திருநாட்டின் பெயர் என்ன? விசாரிச்சுட்டு வரேன். ஆயா, இது என்ன ஊரு? பூனாசா? பூனாசா? பூனாசின்னு தெரியாதுதான் நாங்க அத்தனை டெம்பா எடுத்துக்கிட்டு பொட்டி மத்தாலெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க 20 பேர் கூத்தாட வந்துக்கிறோமா? உனக்கு தெரியுமா இல்லையான்னு கேட்டேன். பூனாசின்னு தெரியாது, நாங்க 20 பேர் வந்துக்கிறோம். பூனாச்சி என்றால் தாய்நாடின் தலைநகரம் மச்சு மாநகரம். ஆமா, இந்த மச்சு மாநகரத்தில் எழுந்தருளிய ஆண்களை பிறந்த அப்பமார்கள், பெண்களை பிறந்த தாய் உள்ளங்கள் மற்றும் மனிதர்ம சகோதர சகோதரிகளும் பள்ளிக்கு செல்லுகின்ற இளம் இது மாணவ மாணவிகளும் அழக அமைதி காட்சி காட்சி தருகின்றார். காரணம் என்ன? என்ன காரணங்க? அதாவது ஸ்ரீலாத்ரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலம் எல்லாம் அருள்பாலிக்கின்ற அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்மனுடைய மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக பக்த கோடிகள் சார்பாக அனைவர்களும் ஒரு மனதா ஒன்று கூடி இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இன்று நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்களே, இன்று வைத்துள்ள நாடகம் என்னங்க? அதாவது ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகம். பாரத போரிலே யுத்த காண்டத்திலே 14ஆம் நாள் சண்டை. 14ஆம் நாள் சண்டை இல்லையேல் சைந்தவன் சண்டை என்று சொல்லலாம். சைந்தவன் சண்டை என்று சொல்லலாம். இந்நாடகத்திலே முதல் சபை தர்பார் யாருங்க? டெல்லி என்று சொல்லக்கூடிய ஹஸ்தினாபுரத்து ஆண்டருளிய எங்களை சரீரம் நெஞ்சம் அறுபக்கோடி வேந்தோர் எட்டோன் சக்கரவர்த்தி. எட்டூருக்கு சக்கரவர்த்தி. எட்டோன் சக்கரவர்த்தி நரமட்ட மாமனிதன் பாதத்தில் பத்மரேகை கரத்திலே தனுரேகை படித்த அரவக்கொடி வேந்தோர். அரவக்கொடி வேந்தோர் துரியோதனனே சபைக்கு வருகின்றார். துரியோதனனே வரப்போகிறார். ஆமாய்யா. இப்ப வருவாரா செத்து போய் வருவாரா? செத்து போன இல்ல, இப்ப வருவாரா செத்த கழிச்சு வருவாரா? உடனே வருகிறார். இப்ப எதுல வராரு? ரதத்துல. என்ன சொர்க்கராஜ்லயா? இல்லைங்க, என்ன சொர்க்கராஜ்னா அவனுக்கு கவனமா கொஞ்சம் சொர்க்கராஜத்துல பணம் தானே வரும். சொர்க்கராஜத்துல பணம் தான் வருமா? ஆமா. ஏங்க சொர்க்கராஜனா உங்களுக்கு அவளுக்கு கவனமா போச்சா? செத்தவங்களுக்கு இந்த காலத்துல பூந்தேர் கட்டணும்னா 20,000 30,000 50,000 பட்டப்பள்ளிகளுக்கு செலவு. அதே சொர்க்கராஜத்துக்கு போன் பண்ணா 2,500 ரூபாய் 3,000 ரூபாயில வேலை முடிஞ்சு போயிருது. அதுல செத்துக்கு பணத்தை மட்டும் இல்ல, அதுலயே 10 பேர் நாமளும் சேர்த்து ஏறிக்கலாம். அதே பாட்டும் பாடிக்குது, அதே ஒப்பேறி வச்சுக்குது. என்ன சொர்க்கராஜனா அவளுக்கு கவனமா போச்சு உங்களுக்கு? என்ன இருந்தாலும் மகாராஜா பவனி ஏறி வருவது கற்பக ரதம். கற்பக ரதம் ஏறி வருகிறார். ஆமா. இப்ப மகாராஜா எங்க இருக்கிறாரு? உள்ள. ஏசாமி, மகாராஜா உள்ள இருக்கிறாருன்னு சொல்றீங்களே, கற்பழிப்பு கேஸ்ல போனாரா, திருட்டு கேஸ்ல போனாரா, வேலூர் ஜெயில இருக்கிறாரா, பாலக்கோடு ஜெயில இருக்கிறாரா? எதுக்கு நீங்க தான் உள்ள இருக்கிறாரு. இதுதான் எங்களுடைய கோட்டை. ஐயோ, நீ ஒண்ணு குடும்பம் பார்த்து 2 கோட்டை ஒரு கோட்டை மேல கீழே கிடந்து கொட்டகாயா? என்ன கொட்டகாயா? கோட்டடா. சரி, சீக்கிரம் வர சொல்லி விடு. அப்படி சீக்கிரம் வர சொல்லு. சீக்கிரம் வர சொல்லு. புடுங்கறதுல பெரிய கெட்டியா என்ன மசரா? நல்லா புடுங்குண்டா. என்ன மசரியா? 2 கையில பயிர் புடுங்குவேன். புடுங்கறதுல பெரிய ஆளு. மயிர் புடுங்கி தாண்டி பயிர் புடுங்கி தாண்டி. ஆமா, போயிட்டு வச்சுக்கிறோம். அதனால யார் வர்றாரு? துரியோதன மன்னனே வர போகிறார். அவரால் மட்டும் சீக்கிரம் வர சொல்லு.
வணக்கம். பொறுமை கடலில பெருது. பொறுமையா இருந்தா இறமையா கூட சடை பண்ணலாங்க. என்கிட்ட மரியாதையாக நடந்தால் வெகுமதி கிடைக்கும். வெகுமதி கிடைக்கும். இல்லை என்றால் இல்லைன்னா காலி மேதிக்கு தான் கிடைக்கும். என்னிடத்தில் தவறு செய்தால் தண்டனைக்குள் ஆக்கணை கொடுத்துருவீங்க. மரண தண்டனை கொடுத்து வேணாம் சாமி. என் கொண்டாடி நான் ஒரே புருஷன். அரசே ஏனாது வருகிறேன். நான் யார் என்று உரைக்க முன்பதாக நீங்க சத்தம் போட்டா நான் ஒருத்தன் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரியணும். அதனால பொறுமையா இருந்தா தான் கதையோட விளக்கம் தெரியும். ஒன்னிலிருந்து தான் 10. ஆமாங்க, 10 ஒண்ணு கிடையாது, வராது. அதனால அப்படி இருந்துட்டாலும் நீங்க வருகை தந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணா நம்ம அக்னி புயல் யூடியூப் சேனல் சேகர் அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை ஒளிபரப்பணும். எங்க மாமை நாடு முழுவதும் பார்க்க வேண்டும். நீங்க வருகை தந்த அக்னி புயல் யூடியூப் சேனல் அருமை அண்ணா சேகர் அண்ணா மாமா வந்திருக்கிறாரு. மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்கிறாரு. மாமன்னா சிற்பப்படுறோம். அப்படி கள்ளக்கொட்டியாட்டம் ஒண்ணு வேணுமா? ஒண்ணு வேணும், பக்கத்துல உட்கார. அது என்னத்துக்கு? வணக்கம். இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதம் என்ற 4 காண்ட 18 பருவங்கள். யுத்த காண்டத்தில் ஒரு கிளையாகிய இன்று வைத்துள்ள நாடகம் யுத்த காண்டத்தில் ஒரு கிளையாகிய சைந்தவன் சண்டை ஒரு அற்புதமான சிறப்பான நாடகத்தை அரங்கேற்றியுள்ளோம். இந்த நாடகத்திலே நான் தர்பாராக வந்திருக்கிறேன். நாடு நான் எந்நாட்டு அரசன், எக்குலத்து வேந்தன், எந்நாட்டு மன்னன். பாய் அப்படி காட்டாத சிந்தரம் கொலையா. நான் எந்நாட்டு அரசு. எந்த நாட்டு அரசு? காவலா அரசே.
அண்ணே அண்ணே இப்ப என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே சொன்னா வெட்ட கேடு சொல்லாவிட்டா மான கேடு சோழகாட்டு மூலையிலே ரெண்டு கோடி ரெண்டு சேர்த்துக்கிட்டான் தாளம் இல்லாம பாட்டு பாடுது பாட்டு இல்லாம தாளம் பாடுது தாளத்தோட மேலத்தோட உணரு இல்ல அம்மாவை பாக்குது என் பெயர் பெயர் ராஜாதி ராஜன் ராஜாதிராஜன் ராஜ மார்த்தாண்டன் ராஜாவுக்கு கொண்டாட்டிலே மாட்டேன் ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் ராஜகுல திலகன் ராஜகுல திலகன் ராஜ உத்தண்ட கோலாகாலன் ராஜ உத்திண்ட கோணகாலை ராஜ விசுவாச குல தலைவன் ராஜ விசுவாச குல தலைவன் என்ன விசுவாசம் ராஜ விசுவாச குல தலைவன் ராஜ விசுவாச குல தலைவன் இணங்காத நெஞ்சம் எனக்காவது நெஞ்சம் வணங்காபுடி சேகரன் வணங்காய்முடி சேகரன் வணங்காபுடி சேகரன் வணங்காமுடி சேகரன் எட்டுவான் சக்கரவர்த்தி யாருக்கு சிரவணங்காத மன்னன் யாருக்கும் சிரம் வணங்காத மன்னன் வெங்கல சரிகரம் அடித்த வெங்கல சரிகிற படித்துட்ட நிமிர்ந்த நன்னடை நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நேர்கொண்ட பார்வை மன்னவனாகப்பட்டவன் மன்னவனாகப்பட்டவன் என் பெயர் தேசமும் 56 தேசம் 56 தேசம் நீர்வளம் நீர்வளம் நிலவளம் நீலவளம் படைபலம் படைபலம் செல்வபலம் படைத்த செல்வபலம் படைத்த தேசமோ 56 தேசம் 56 தேசம் 56 தேசத்துக்கு தலைநகர் தலைநகர் டெல்லி என்று சொல்லப்பட்ட அத்தினாபுரம் அத்தினாபுரத்தை ஜெகத்தோடு ஆட்சி புரியக்கூடிய ராஜாதிராஜருக்கு மன்னாதி மன்னருக்கெல்லாம் தலைவனாக விளங்கி வரக்கூடிய என் பெயர் உங்க பெயர் மன்னவனா 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 தன்னவனா மன்னவனா 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 துரியோதர அப்படி உங்களுடைய பெயரோ துரியோதன மன்னன் 56 நாட்டுக்கு பேரரசன் 56 நாட்டிற்கும் பேரரசன் எட்டோன் சக்கரவர்த்தி எனக்கு கீழே தான் சிற்றரசர்கள் உங்களுக்கு கீழே எல்லா மன்னர்களும் கண்ணா சத்தமெல்லாம் போங்க சாமி சத்தம் போடாதீங்க சத்தம் போட்டா சொல்றது புரியாது பாரு நம்ம தலைவர் ஓதவர அப்படி கத்திட்டு இருக்கிறோம் என்ன அப்படி கலைச்சிருப்பாளையும் மன்னா என் பெயர் துரியோதனன் துரியோதன மன்னன் சொல்றீங்களே என்னையும் பெற்றாள் என் தாய் என் தந்தை யாருங்க எப்படியாப்பட்டவன் நாங்க எத்தனை பேர் பண்ணோம் எனக்கு எதிரிகள் யாரு நல்ல உறவு என் தாய் யாருங்க தாயாரு காந்தாரி
காவலா சாமி மன்னா என்ன கேக்குற? மன்னா உங்களுடைய பெயரோ துரியோதன மன்னன். 56 நாட்டுக்கு பேரரசன். 56 நாட்டிற்கு பேரரசனாக இருந்துட்டாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? ஏய் பின்னாடி சத்தம் வரக்கூடாது, கடவுளா. நீ ஆரோக்கியம் ஆனா என் பெயர் துரியோதனன். துரியோதன மன்னன். என் தாய் காந்தாரி. தாய் காந்தாரி. அண்ணா மன்னா அம்மாவோ காட்டேரி. டேய் காந்தாரி. காந்தாரி. என்னை பெற்றெடுத்த தாய் காந்தாரி. தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேண்டும் அல்லவா? என் தந்தை தந்தை எப்படியாப்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? ஓய் திருதராட்சிய மகாராஜன். ஓ திருதராட்சிய மகாராஜன். ஆமா திருதராட்சிய மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மாவுக்கும் நீங்க மொண்டியா பிறந்தீங்களா? என்கிட்ட தவறான வார்த்தை சொல்றேன். இல்லையா நீங்க மொண்டி ஒருவரா பிறந்தீங்களா? இல்ல அண்ணன் தம்பிகள் யாராவது இருக்கிறார்களா? அண்ணன் தம்பிகள் யாராவது இருக்கிறார்களா? கூட பிறந்த கூட்டுப்பால் உண்டு. உண்டு. சேர்ந்து பிறந்த சேனைப்பால் உண்டு. சேனைப்பால் உண்டு. என் உடல் பிறப்புகள். உடல் பிறப்புகள். என் தம்பிமார்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேருங்க? சேர்ந்து பிறந்த சேனைப்பால் உண்டவர்கள். உண்டவர்கள். கூடி பிறந்த கூட்டுப்பால் உண்டவர்கள். கூட்டுப்பால் உண்டவர்கள். என் தம்பி யாரு? யாருங்க? என் தம்பிமார்கள். தம்பிமார்கள். நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? ஆமாடி அண்ணா. ஓய் யா தம்பி. ஐயோ ஐயோ இல்லைங்க மகாராஜா பாரு தம்பி அண்ணா. நீ கோமாளி அண்ணானா சொல்லு தம்பின்னு தான் நான் சொல்ல முடியும். நாங்க யாராரு பிறந்தோம்? யார் யாருங்க? எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேருங்க?
சனந்தன் சகன் சமன் விந்தன் அனுமந்தன் சுருவாகு சுபாகு சிம்சதி சித்திரத்த வம்சம் சித்திரபாகு சித்திர வம்சம் சித்திர வம்சம் சித்திரபாகு அமித்திர சித்து நந்தன் உபந்தன் சேனாதிபதி மாரிடன் மகோரன் குண்டோதரன் மண்டோதரன் சேனாதிபதி இப்படி சொல்லக்கூடிய நிகழ்வுகள் சொல்ல அதனால இப்படி நாங்க தானம் நம்பி 100 பேர் பிறந்து என் ஆசைக்கு அழகற்கு பிறந்திருக்க என் தங்கையாகப்பட்டவள் துச்சடை என்று உரைப்போம். ஆமா மொத்தம் நீங்க 101 பேர் 101 பேர் சாமி யா சாமி அம்மா இன்னும் இருக்குதாங்க இல்ல உங்க அம்மா இன்னும் இருக்குதான்னு கேட்டேன். என் தாய் காந்தாரி அம்மா இன்னும் இருக்குது காவலா மன்னா அப்படி 101 பேர் பிறந்து என் நாடு அச்சினாபுரமா இருந்தாலும் இந்த அச்சினாபுரத்துக்கு உரிமையானவர்கள் என் தந்தையாகப்பட்ட திருதராஷ்டிர மகாராஜன் என் இளைய தந்தையாகப்பட்ட பாண்டுபுத்திர மகாராஜன் அதுக்கு இளைய தந்தை விதுர்ணன் இப்படி சொல்லக்கூடிய 3 பேரும் இந்த அத்தினாபுரத்துக்கு உரிமையானவர்கள். அப்படின்னா நமக்கு முன்னோடிகள் அவர்கள் தான் உரிமையானவர். ஆனா இந்த அத்தினாபுரத்துக்கு நீங்க மட்டும் தானா? நீங்க மட்டும் உரிமைப்பட்டவரா? அதுக்கு பங்கும் பகையாளிகள் யாராவது இருக்கிறார்கள்? எனக்கு பங்கும் வகையாளி பாதி நாட்டு தாயாதி எனக்கு சத்ராவதி ஏற்பட்டான் சத்ருக்கன் யார் சாமி? அவர்கள் யாரு எப்படியாப்பட்டவங்க?
சாமி வந்தா திருச்சித்திரையாரே மகாராஜா கேட்டு கொடுக்கிற மனித குணம் மனித குணம் கேட்காத தருவது தெய்வத்தின் குணம் அருமை அண்ணாவாகப்பட்ட ஆ, அருமை அண்ணா ஆ. ஐயா உங்க பேரு சாமித்துறை ஐயா அவர்கள் ஆமா, ரொம்ப சாமித்துறை. இந்த நாடக மன்றத்தை பாராட்டி ஆ, அவர் சொத்துல நமக்காக வாழ் வழங்கியிருக்கிறார் ஆ. அவருக்கு ஆரப்பால் நடையும் நடையும் குதிரைப்பால் ஓட்டமும் ஓட்டமும் 100 ஆ, நமக்காக வாழ் வழங்கியுள்ளார் ஆமா என்றென்று சுகமாக வாழ பால ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன் ஆ, இருந்தாலும் ஆ. எனக்கு எதிரி பாண்டவர் பாண்டவர் என்னட்ட பாண்டவர் உங்களுக்கு எதிரி சித்தப்பார் பிள்ளை ஏங்க அவங்க சித்தப்பார் பிள்ளை அவங்க சித்தமார் பிள்ளைகள் நீங்க பெரியமார் பிள்ளைகள் ஏய்! கூடி வாழ்வது தானே ஏய்! அருமை ஐயா முருகன் ஐயா அவர்கள் நமக்காக வாழ் வழங்கியுள்ளார் ஆ, அவர் நோயற்ற வாழ்ந்து குறைவற்ற செல்வத்தோடு ஆ. சுகமாக வாழ ஆ. ஆண்டவன் பெரியாண்டி தம்மை வேண்டிக் கொள்கிறான் வணக்கம் ஆ, எனக்கு அந்த பாண்டவர் எனக்கு பகை பகை. நாங்க பெரியப்பார் பிள்ளை ஆ. அவர்கள் சித்தப்பார் பிள்ளை. சித்தமார் பிள்ளை கூடி வாழ்வது தானே பகை வந்த காரணம் ஏன் குழப்பம் வந்த காரணம் பகை வந்த காரணம் சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு ஆ. ஏன் சேனைக்குள் பகை வந்த காரணம் காரணம் அப்புறம் வந்து போய் சுத்தம் ஏன் பகை வந்த காரணம் பகை வந்த காரணம் விளையாட்டமாகப்பட்டது ஆ, என்ன நடந்தால் விளையாட்டு விளையாட்டு ஆ, யானையாட்டம் குதிரையாட்டம் மல்லுத்தம் அப்படி சொல்லக்கூடிய ஆ. அந்த விளையாட்டினால வந்தது ஆ. விபரீதமாய்விட்டது சரி ஆ, நாங்க அடிக்கக்கூடிய பந்த ஆ. பீமன் பிடித்தான் ஆ. பீமனுடைய காத்துப்பட்டு என் தம்பிமார்கள் 99 பேர் விழுந்து விட்டார்கள் விழுந்து விட்டார்கள். நான் ஒரு மட்டும் தண்டாடி தடுமாறி ஆ. எழுந்து வீரமா நின்றான் ஓ எந்திரிச்சு வீரமா நின்றீங்க என்ற பிறகு ஆ. நான் பீமன் சத்தம் போடாதீங்க. ஆ, பீமனுக்கு சின்னஞ்சிறு வயது எவ்வளவு பணம் என்றால் ஆ. 56 நாட்டுக்கு மன்னம் ஆ, ஒருவேளை ஆ. அந்த பாண்டவருக்கு கௌரவம் இருக்கும் ஆ. பகை வந்தாலும் வரணும் வரலாம் அப்படின்னு ஐவரும் அடித்தா ஆ. இந்த அத்தனை பலத்தை நானே அழைத்து முடியும் ஆ. பாண்டவர் மடித்தா ஆ, பாண்டவர் மடித்தா அந்த பார்வலைக்கு நானே ஆட்சி புரியணும் ஆ. ஐவர் மடித்தா ஆ. இந்த அத்தினாபுரத்தை ஆள வேண்டும் ஆ. அப்படின்னு ஆ. ஏய், ஆ. எண்ணற்ற சதிகளை செய்தேன் ஆ. பாண்டவர் தப்பி பிடித்தார்கள் ஆ. அதனால ஆ. யாராரை விட்டு நாடு கேட்டா யார் யார்? மகாமுனிவருக்கு நாடு கேட்டா ஆ. மறித்து ஆ. அன்னைக்கு அர்ஜுனனுக்கு பிறந்த ஆ. அனக்கு முலாக நாடு கேட்டா ஆ. மறித்து ஆ. ஸ்ரீமந்த கண்ணன் வந்து நாடு கேட்டான் ஆ. ஆ. பாண்டவருக்கு நாடு கேட்க வந்திருக்கிறேன் ஆ. பாண்டவருக்கு நாடு கொடுப்பதா இருந்தா ஆ. 18 பாரத போர் சண்டை ஆ. ஒரு நாள் சண்டை முதல் ஆ. 18 நாள் சண்டையில ஆ. 10 மணிக்கு யார் வெற்றி வருகிறாரோ ஆ. அவருக்கு நாடு அளிக்கிறது ஆ. அன்று முதல் இன்று வரை ஆ. எத்தனை நாள் சண்டை முடிஞ்சிருக்கு எத்தனை நாள் சண்டை 13 நாள் சண்டை ஓ முடிஞ்சிருக்கு 13 நாள் சண்டை முடிந்து விட்டது அதனால ஆ. 13 மேட்டு கிடைக்கல ஆ. 13 சண்டையில ஆ. டேய் ஓய் வீர அபிமன்யு நாங்க கொண்டிருக்கிறோம் ஓ வீர அபிமன்யுவை கொண்டுட்டீங்க ஆமா ஆ. அபிமன்யு கொன்ன பிறகு ஆ. அந்த அர்ஜுனன் ஆ. சபதம் போட்டிருக்கிறான் ஆ. எப்பொழுது என்னுடைய மகனை மடித்தாயோ ஆ. ஒரு பொழுது ஆ. ஒரு ஜான் பொழுது இருக்கிறவருக்குள்ள ஆ. நானு ஆ. உங்களை அழித்த தீர்வில் ஆ. அந்த சைந்தவனை ஆ. நான் அழித்த தீர்வில் ஆ. அப்படின்னு ஆ. அர்ஜுனன் சபதம் போட்டிருக்கிறான் சரி என் மாமனாகப்பட்ட ஆ. ஜெகனுடைய ஆலோசனை கேட்டு ஆ. விழிந்தார் ஆ. 14 நாள் சண்டை ஆ. இந்த சண்டையில ஆ. என்ன செய்ய வேண்டும் ஆ. ஏது செய்ய வேண்டும் ஆ. அப்படின்னு என் மாமனாகப்பட்ட ஆ. ஜெகனை கேட்கும் போது ஆ. அவர் என்ன சொன்னார் என்ன சொன்னார் உன்னுடைய ஆ. மைத்துனாகப்பட்ட ஆ. சைந்தவனா ஆ. நீ காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆ. ஒரே ஒரு நாள் ஆ. அவரை காப்பாத்தி விட்டா ஆ. அர்ஜுனா ஆ. மனித விடுவான் மனித அர்ஜுன மனிதட்டா ஆ. ஏய் ஆ. இனி இந்த அர்ஜுனபுரத்துக்கு நான் தாண்டா அரசன் ஆமா. 56 நாட்டுக்கு நான் தாண்டா பேரரசன் ஆ. அவன் வெச்ச சபதம் ஆ. நிறைவேறாத போய்விடும் ஆ. அதனால ஆ. என் மாமனுடைய ஆலோசனை கேட்டு ஆ. என்ன சொன்னாரு என்ன சொன்னார்? என் மாமன் என்ன சொன்னார் ஆ. நீ ஒண்ணு அஞ்ச வேண்டாம் ஆ. ஒரே ஒரு நாள் அவனை காப்பாற்ற ஆ. எனக்கு தெரிந்த ஒரு வழி சொல்லும் ஆ. என்ன தெரியுமா என்னது? சுரங்க பாதை ஓ சுரங்கப்பாதை ஆமா. ஆ. சுரங்க பாதையில ஆ. அந்த பாதையில ஆ. உள்ளே ஆ. உள்ளே விட்டு ஆ. மேல மூடி விடணும் ஆ. யாரா சைந்தவன சைனமனா மேலே மூடி ஆ. 4 பக்கம் காவல் புரிய வேண்டும் காவல் புரிய வேண்டும் அப்படின்னு ஆ. என் மாமனாகப்பட்ட ஆ. ஜெகனி சொல்லிருக்கிறார் சரி. அவருடைய ஆலோசனை கேட்டு ஆ. அந்த காவலுக்கு யாராரு யார் யாரு என் அண்ணனாகப்பட்ட ஆ. அங்கு தேசத்து அரசன் அரசன். என் தம்பியாகப்பட்ட ஆ. வீரபுரி துச்சோதனன் ஆ.
இவர் 4 புறமும் அந்த சுரங்க பாதையில காவல் புரிய வேண்டும். அதனால அப்படி நான் போவதா இருந்தாலும் என் மாலையிட்ட மங்கை என் தேவியாகப்பட்ட பான்மதி என்கிற பெருங்குருவால் திருவினை மாது 2 பேர்கள் இருக்கிறார்கள். நான் அழைத்தேன் என்று என் தேவிய அதிக சீக்கிரம் அழைத்தவா அவள் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என் மைத்துரனை காப்பாத்தணும். என்ன சொல்ற? மைத்துரனை காப்பாற்ற வேண்டும். அதனால என் மைத்துரனையும் பார்க்க வேண்டும். இதுக்கு அதற்கு முன்பதாக என் தேவி பான்மதி இருக்கிறார். என் தம்பி மனைவி இறைவனை மாதிரி வெற்றிப்பாளையம் இருக்கிறார். வெற்றிபாளையம் நான் அழைத்தேன் என்று என் தேவியாகப்பட்ட பான்மதி திருவனை மாத அதிக சீக்கிரம் அழைத்தவா. அப்படியே பிறகு வந்து சந்திப்பி போய் வாங்க.